உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். எல்லாருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் அருமை அண்ணன் அன்பு செழியன் சார், கருணாகரன் சார் அவர்களுக்கு முதல்ல வணக்கத்துக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் அறிமுகமான இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி அறிமுகமான நம்ம அருமை சார் துரைராஜ் சார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுகுமார் காதல் சுகுமார் இங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நகைச்சுவை பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது அவர் ஸ்க்ரீனில் வந்துட்டாங்கன்னா மற்றவங்க யாரும் தெரியக்கூடாது. அது எங்கள் அப்பா கிட்டேருந்தே பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில். நடிப்புக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும், நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு கேரக்டருக்கு மீறிய ஒரு வெறி இருக்கும். அந்த மாதிரி தான் சுகுமார் சொல்லிச்சு, எனக்கு பெரிய பாக்கியமாக இருக்குது. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணார், அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது தப்பாக நான் ஒன்றும் சொல்லலை. அது என்ன, அது நான் ஆடும்போது அவ்வளோ பெரிய ஜாம்பான ஒரு டான்ஸர் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். நான் அப்போ கீழே இருக்கிறது அவருக்கு அவ்வளோ விருப்பம். பக்கத்தில் உட்காந்து பார்த்தாரு. அது சந்தோஷமாக சொல்கிறது அதெல்லாம் கிடையாது. இல்லை சுகுமார், என்ன சுகுமார்? சரி, எப்படியோப்பா, நல்லா இருக்குது, நல்லா ஆடின கண்ணு. அப்புறம் முகிலனும் மதுமிதா மியூசிக்கே இல்லாமல் அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மியூசிக் வால்யூம் ஏற்ற சொல்லி. பட் இருந்தாலும் அவங்க வாய்ஸ் இனிமையாக இருக்குது. அவங்க பல பாடல்கள் பாடி வேர்ல்டு ஃபுல்லாக இந்த வாய்ஸ் ட்ராவல் ஆகணுங்கிறது எனக்கு மனப்பூர்வமான ஆசை. எடிட்டர் கார்த்திக் அருமையாக எடிட் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த இதை வச்சு அவர் எடிட் பண்ணியிருக்காரு. பட்டு இந்த எடுக்கக்கூடிய படங்களும் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இன்னும் நல்லா எடிட்டிங் பண்ணணும். எடிட்டிங் தான் ஒரு முதுகெலும்பே ஒரு படத்துக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அவருக்கு மனமார்ந்த என் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கேமராமேன் அஃப்கோர்ஸ் எஸ், அவங்க இல்லாமல் ஒரு அழகு காட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ கேமராமேனுக்கும் என் வாழ்த்துக்கள். ஸோ யாசின் பாய், ஆல் த பெஸ்ட் டு யூ யாசின் பாய். அண்ட் வந்திருக்கும் நடிகர்கள் ஜெய், முக்கியமாக சொல்லணுன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு கூடயே இருந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட உட்காருங்க ஜெய் ப்ளீஸ். இந்த ப்ரோக்ராம்கிட்ட துரை சார் கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தி இது பண்ண ஜெய்க்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே ஆங்கர் பண்ண உங்கள் பேர் சொல்லுவேன். இப்போ பேரை மாற்றிட்டீங்களா? விஷுவலேருந்து வாசு தானே? பிஆர்ஓ வாசு அவர்கள் அவர் சும்மா உங்களை சொல்லலை, பொதுவாக சொன்னார். பிஆர்ஓங்க இப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு. அதை ஏமாத்தினவன் தான், உங்களை சொல்லலை. இல்லை, அவர் வாசு சாரோடைய முகமே மாறி போச்சு. நல்லதாக போச்சு. நீங்கள் இல்லை, நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் மீடியா கரெக்டாக இருக்கும். மீடியா கரெக்டாக இருந்தால் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். மீடியாவை காக்க வைக்கிறது யாருடைய நோக்கமும் கிடையாது. ஸோ வந்திருக்கும் யூடியூப் அவர்களுக்கும் மீடியா எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு உறுதுணையாக எங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஒரு கட்டடம் கட்டும் போது சாரம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மீடியா நீங்கள் ஒரு சாரமாக நின்று இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு பெரிய ஒரு சாரமாக இருந்து இந்த படத்தை வெற்றி அடைய செய்ய நான் வேண்டி இங்கேருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஆக்டர் கார்த்தி அவர்களை அன்போடு வரவேற்கலாம். கேமரா பத்திரிகையாளர் சங்கம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சி தாமதமாக தொடங்கியிருக்கு. அதனால் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதுக்காக குழு சார்பாக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ ஒருத்தர் வரலன்னு சொன்னால் அவருக்காக இவர் வாங்கிக்குவார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நடந்தது. இந்த படத்தில் நான் கதாநாயகன் கிடையாது, நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். மெயினாக எல்லாருமே அவங்கவுங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நண்பன் துரைராஜ் அவர்கள் என்னுடைய ரூம்மேட்டு. 26 வருஷத்துக்கு முன்னாடி 99களில் நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கியிருக்கிற டைமு. ஒரு கட்டத்தில் நாங்களாம் தாக்கு பிடிச்சி அப்படி பண்ணிட்டோம். அவரும் அப்படியே ட்ரை பண்ணிட்டு அப்படியே போயிட்டு நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து நண்பா இப்படி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அந்த படம். அந்த படத்தை ஆரம்பித்து ஒரு வேகத்தில்
சச்சன் முடிச்சிட்டாரு. அதில் படம் சினிமா மட்டும்தான் எடுத்துக்கிட்டே கற்றுக்கிறது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுங்க. வெளியே ஒருத்தர் டைட்டில் படிக்கும்போது வணக்கம் பனையூர் அப்படின்றாருயோ, அரசியல் பண்ணாது யாது பனையூரில் இல்லைங்க சுழிச்சிருக்குதுங்க அப்படின்னாரு. யாராக இருந்தாலும் சரி, வருவீங்களா வரமாட்டிங்களா, இங்கே சேர்ந்துருவீங்களா சேர்க்க மாட்டிங்களா சேர மாட்டீங்களா கேட்டாருக்காங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது, அதனால் வந்துடுங்க. 2 ஆப்ஷன் தான் இருக்குதுன்னு கேட்டுக்கிறேன். அரசியல் பேசலைங்க, தயவுசெய்து அரசியலை பதிவு பண்ணுறாதீங்க. அப்புறம் இந்த மேடையில் வீட்டில் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அண்ணன் அன்பு ஸ்ரீகர் அண்ணன், அதாவது சிறு முதலீடு தயாரிப்பாளர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இன்றைக்கும் ஜொலிச்சிட்டு இருக்காரு. அவருக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. அவர் பெரிய ஒரு புரட்சி தான் சொல்லலாம். இன்னும் நிறைய பேருக்கு அவருக்கு வேலை வாய்ப்புகள் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்கள் அண்ணன் ஆனந்த் பாபு அண்ணன், அவரோட சேர்ந்து 2 படம் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு படமும் பண்ண போகிறேன். எனக்கு என்ன விஷயம்னா, சின்ன வயசில் பாடுவானம் பாடி அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆசை இருந்தது. எப்படியாச்சும் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆகிடணும், இல்லைனா ஒரு ஆக்டர் ஆகிடணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஒரு கொடுப்பினை இருந்தது. வசூல்ராஜா IPBSல நாகேஷ் சார் கூட படம் ஃபுல்லாக அதை சேர்ந்து நடித்த ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் 1848 சண்டே அதுமா அது நாகேஷ் கூட இருக்காதுங்க. 1848ன்னு ஒரு படம். அந்த படத்தில் அண்ணனுக்கு பியாவை நடிச்சிருக்கேன். ஒரு கனவு எப்படி நனவாகும் அப்படின்னு சொன்னால், அது எந்த அளவுக்கு உங்கள் லட்சியத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பாவும் நானும், எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு, சின்ன வயசில் தெருமுனை நாடகம் நடிப்போம். அப்படி நடிக்கும்போது எங்கள் அப்பா நாகேஷ் மாதிரி போடுவார். நான் ஆனந்த் பாபு சார் மாதிரி வாழும் வரை போராடு இந்த மாதிரி நிறைய தெருகளில் ஆடி இருக்கோம். அந்த கனவு அப்படியே நனவாகி அவர் அப்பா கூட நடிச்சிட்டேன், சார் கூட நடிச்சிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அதெல்லாம் விட பெரிய விஷயம், நான் ஆடி ஒரு மிகப்பெரிய டான்ஸர் கீழேருந்து அதை பார்க்குற பாக்கியத்தை இறைவனுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வணக்கம் பண்ணையார், ஒரு புது முயற்சி இந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும். என்னென்னா, ஒரு மருத்துவ குழு கிராமத்துக்காக உதவி செய்கிறதுக்காக, மருத்துவ உதவிகளுக்காக பயணப்படுறாங்க. அந்த ஊரில் நடக்கிற கதைகள் சம்பவங்களை ரொம்ப நகைச்சுவையாகவும் காமெடியாகவும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஜனநாயகனுக்கு ஈக்குவலாக கட்டு வாங்கின படம். ஆனால் இந்த படம் வெளியே 50 கட்டு கொடுத்துருக்காங்க சென்சாரில். அதே சொன்னார், பரவாயில்ல அந்த ஈக்குவலுக்கு நம்ம படம் பண்ணியிருக்கோம்னு பெருமையெல்லாம் பேசிக்கிட்டாரு ஒரு ரொம்ப. அதனால இந்த படத்தில் நிறைய நகைச்சுவை இருக்குது, நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்தில் நடித்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், நடித்தவங்க என் கூட அஸ்வினி, கார்த்தியா இருக்கட்டும், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் இவங்க ஒரு நியூ கம்மர்ஸ், அதாவது முதல் குழந்தை மாதிரி தான் இந்த படம். ஆனால் அடுத்த படத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவார், பண்ணுவார் கண்டிப்பாக. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவருக்கும் இன்னும் குழு சார்பாக மீண்டும் ஒரு வரவேற்பை நன்றி தெரிவிச்சுக்க விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய விழா, இது இன்ப விழா, திரைப்பட இசை வெளியீட்டு விழா, நம்ம குடும்ப விழா. இந்த குடும்ப விழாவில் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் திரளாக கலந்து கொண்டு இப்படி ஒரு இசை வெளியீட்டு விழாவில் உங்களை இந்த இசை வெளியீட்டில் கலந்து கொண்டதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நான் காலதாமதமாக வந்ததற்கு காரணம், நான் 3 மணிக்கு மேல் என்று தான் நினைத்தேன். அப்புறமா தம்பி சுதாகர் ஃபோன் செய்து 2 மணி என்றார். அதனால் காலதாமதத்திற்கு மன்னிக்கவும். சினிமா தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நியமன செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தயாரிப்பாளர் அவர்கள் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கூறியபோது நிச்சயமாக வருகிறேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஆனந்த் பாபு, அன்பழகன் அவர்களெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 38 வருடகால நண்பர்கள். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் மீடியாக்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் மூலமாக தான் இது வெளிப்படுத்த வேண்டும். அதனால் ஊடகங்களுக்கெல்லாம் இந்த படத்திற்கு சப்போர்ட் செய்து இங்கே வந்திருக்கிற அனைவரும் திரையரங்கில் சென்று படம் பார்ப்பதற்கான வழிவகைகள் செய்ய வேண்டும். இந்த படம் திரைக்கு வரும்பொழுது ப்ரொடியூசர் என்ற முறையிலும், தயாரிப்பாளர் முறையிலும், டைரக்டர் என்ற முறையிலும் அவர் திரையரங்கு தேவைப்பட்டால் நிச்சயமாக அவருக்கு திரையரங்குகள் வழங்குவதற்கு சப்போர்ட் செய்வேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையில் அமர்ந்திருக்கும் எனது தோழர், திரையுலகத்தின் மூத்த நடிகர் அண்ணன் ஆனந்த் பாபு அவர்களை வரவேற்று, நமது சங்கத்தின் தலைவர் அன்பு செல்வன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறேன். கருணாகரன் ஐயா, நமது படத்திற்கு தூணாக இருந்த காதல் சுகுமார், தேவகி,
அஸ்வினி, ஜெயக்குமார் அனைவரையும் வரவேற்று, நடிகர் கார்த்தி, ராம்குமார் அனைவரையும் வரவேற்று, யாசின் இந்த படத்திற்கு சினி ஃபோட்டோகிராஃபி செய்திருக்கிறார், அவரையும் வரவேற்று, இதற்கு தூணாக இருந்து எடிட் செய்து இந்த படம் வெளிவருவதற்கு மிக முக்கியமாக இருந்த இரவும் பகலும் பாடுபட்ட எனது எடிட்டிங் டீம் கார்த்திக் பாண்டியன் அவர்களை மிக நன்றியோடு இந்த நேரத்தில் அவருக்கும் வரவேற்று, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுக்குமாறு கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். சவுண்டு பத்தலே. வணக்கம் பண்ணையார். ஓகே. விழாவிற்கு வருகையேற்று வந்த நம்ம திரையுலக ஜாம்பவான்களுக்கு நன்றி, டெக்னீஷியனுக்கு நன்றி, முக்கியமாக சொல்லப்போனால் என்னை படத்தை நடிக்க வச்ச கரு துரைராஜன் டைரக்டர் அவர்களுக்கு நன்றி. நானும் தியேட்டரில் ஏதோ ஒரு மொழியில் உட்காந்து சினிமா பார்த்து நான் ஊரில் நாடகம் நடிச்சிட்டு இருந்த பையன்தான். நானும் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அம்மா வந்திருக்காங்க, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு, சகலா எல்லாம் வந்துருக்காங்க. மற்ற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. ஏன்னா அதுக்கு மேலே பேச வார்த்தை இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நன்றி நன்றி. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.